வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 4ல இருந்துட்டு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற டாபிக். இது வந்து எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது ஆர்கானிக் லிக்யூட்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு, இம்பியூர் ஆர்கானிக் லிக்யூட்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது, ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த இம்பியூர் ஆர்கானிக் லிக்யூடு பிளஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆர்கானிக் லிக்யூடுங்கிறதுனால இது வாட்டர்ல என்னது, இம்மிசிபிள். நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா கூட இது என்ன ஆகாது, ஒன்னோட ஒண்ணு கலக்காது ஆர்கானிக் லிக்யூடுங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இம்மிசிபிள் நேச்சர் இருக்கக்கூடிய ஆர்கானிக் லிக்யூட்ஸ் தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். எஸ்பெஷலி இது யாருன்னு பார்த்தோம்னா அனிலின். ஓகேவா? ஸோ அனிலின் வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். இப்போ இங்கேருந்து என்ன ஆகுனா ஹீட்டு நம்ம இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பாயில் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா வெளியில இருந்தும் ஸ்டீம் உள்ள பாஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? நீராவி உள்ள போயிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வெப்பநிலை வந்துட்டு, அதாவது இங்க நம்ம ஹீட் அதிகமா ஜென்ரேட் பண்றதுனால பிளஸ் இங்க ஸ்டீமும் இது பண்றதுனால நல்ல ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகிறதுனால இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த ஈக்குவல் ஆகுற அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள எடுத்துருக்கக்கூடிய லிக்யூடோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த லிக்யூடோட வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலா வரணும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தத்துக்கு ஈக்குவலா வரணும். அப்போ வரும்போதுதான் அந்த வர்றதுக்கு நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோமோ அந்த டெம்பரேச்சரை நம்ம என்னன்னு சொல்றோம், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூட், இந்த லிக்யூடோட பாயிலிங் பாயிண்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இங்கே இருந்துரும். இந்த ஸ்டீம்ல வந்துட்டு யாரு வெளில வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பரா, பியூரா இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பிளஸ் ஸ்டீம் ரெண்டும் சேர்ந்து இங்க வரும். ஸோ இதை கண்டென்சர்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு உள்ள ஒரு டியூப் மாதிரி இருக்கு, வெளியில ஒன்று இருக்கா. இது வந்து வாட்டர் அவுட்லெட். அதாவது உள்ள வந்துட்டு இந்த வேப்பர் வந்துட்டு இருக்கும், வெளியில இந்த வாட்டர் அப்படியே சுத்திட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து குளிர்விக்கப்படும். உள்ள வரக்கூடிய வேப்பர் வந்து என்ன ஆகும், குளிர்விக்கப்படும். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும், லிக்யூடா கன்வெர்ட் ஆயிடும். அப்படிதானே? ஸோ உள்ள வரக்கூடிய நீராவியும் சரி, இந்த ஆர்கானிக் லிக்யூடோட வேப்பரும் சரி என்ன ஆயிடுவாங்க, லிக்யூடா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது இங்க அடாப்டர்ல சேகரிக்கப்பட்டு ஃபைனலா அது என்ன ஆயிரும், லிக்யூடா உள்ள. அதாவது இந்த ஒரு ஃபனல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்க்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, டிஸ்லேட் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூர் ஆர்கானிக் லிக்யூட். நமக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால இது எப்படிதான் இருக்கும், தனித்தனி லேயரா தானே இருக்கும். அதாவது ஆர்கானிக் லிக்யூட்லாம் மேலே வந்துடும், வாட்டர்லாம் கீழே. ஸோ ரெண்டு லேயரா தான் இருக்கும். ஸோ நம்ம அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். புரியுதா? ஸோ இதுதான் என்ன டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபார் ஆர்கானிக் லிக்யூட்ஸை பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு மெத்தடு. இதுல வந்துட்டு வாட்டரோட இது இன்விசிபிள் நேச்சர் இருக்கும், இருக்கக்கூடிய ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஸோ யாருன்னு இங்க எக்ஸாம்பிளுக்கு யாரும் சொன்னேன், நான் அனிலின்னு சொன்னோம். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நல்லா ஹீட் பண்றோம். ஸோ என்ன ஆகுது, நல்லா வேப்பரா வருது, வந்தத கண்டென்சர்ல வந்து குளிர்விக்கப்பட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பிளாஸ்க்ல நம்ம கலெக்ட் பண்றோம். அதில் வாட்டர் பிளஸ் பியூர் ஆர்கானிக் லிக்யூட்ஸ் இதுல வரும். அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதோட ப்ரெஷர் அப்படிங்கிறது டோட்டலா இதோட ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா என்னது, உள்ள இருக்கக்கூடிய வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் பிளஸ் ஆர்கானிக் காம்பவுண்டோட ப்ரெஷர் ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது. நம்ம ஸ்டீமும் யூஸ் பண்ணி இது பண்றதுனால, அதாவது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட்டை விட லோவர் பாயிலிங் பாயிண்ட்லயே அது என்ன ஆயிருதான், வேப்பரா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அந்த பியூர் காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட் வந்து என்னது, லோவரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டீம் வந்துட்டு இங்க கொடுக்கறதுனால அது ஈஸியாவே என்ன ஆயிருது, வேப்பரா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அனிலின் இதோட நார்மலா இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 184 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? பட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன்ல அனிலினோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 98 டிகிரி செல்சியஸ். அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதை எக்ஸாம்பிளா சொல்லி முடிக்கிறோம்.
உங்களுக்கு வேற என்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. இன்னொரு டாபிக்கோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.